Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holiday. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். லோக்கல் சரக்கு கேட்டோன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? குர்ன்னு இருந்துச்சு. அதாவது காசு கையில் கம்மியாக இருந்ததுனாக்கா லோக்கல் சரக்கு, நிறையா இருந்ததுனாக்கா ஃபாரின் சரக்கு. இது ரெண்டுக்குமே வழி இல்லைன்னா வீட்டில் பல சரக்கு. என்ன டேரக்டர்ஸ்க்கெலாம் ஒரு டவுட் வரும். டேரக்டர் ஒரு நல்ல தேர்த்தி மாஸ்டர் நடிக்க வச்சாரா இல்லை மாஸ்டர் எதுவும் பண்ணாரா, இது எப்படி மாஸ்டர் அந்த படத்தில் அது ஒரு டவுட் இருக்கும்ல அவருக்குள்ள. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஷாட் வச்சார், வச்சு பார்த்தேன் அப்படா தப்பிச்சுட்டு போயிட்டார். ஐபிஎம்ல ஜாப் பண்ணிட்டு குவிட் பண்ணிட்டு இந்த இதுக்காக பேஷனுக்காக எலிட் மிஸ் இந்தியா ஏஷியா 2016ல ஸோ மிஸ் இந்தியா ஏஷியா வின் பண்ணிட்டு வேற லெவலில் கொஞ்சம் ஷோ ஆஃப் பண்ணலாம். இங்கேருந்து மெனக்கெட்டு ஒரு வண்டியை பிடிச்சி போய் அந்த ட்ராமா ஒரு 2 hours உள்ள 1.5 hour to 2 hours தான் இருக்குது. இப்போ அதை பார்க்குறதெல்லாம் எல்லாமே உள்ளங்கையில் வந்து விட்டதால் சினிமாவே டவுனாக இருக்குது. இந்தியா கிளிக்ஸ் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நான் ரிஜராத் தேம்பாவன். ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து லோக்கல் சரக்கு டீம் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். மேம்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் சார். லோக்கல் சரக்கு அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அப்படின்னா என்ன முதல்ல? நான் என்ன நினைக்கிறேன், நான் அதை பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு என்ன நினைக்கிறீங்க அதுதான் சொல்லணும். படம் ஓகே. லோக்கல் சரக்குனா என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட்? நீங்கள் டைட்டில் கேள்விப்படி என்ன ஃபர்ஸ்ட் தாட் உங்கள் என்ன வரும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லோக்கல் சரக்குன்னு கேட்டோன்னா ரொம்ப ஆர்வமாக போய் பார்த்தேன். பார்த்துட்டு ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்கள் சொல்லுங்கள். எனக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. நான் இந்த மாதிரி படம் வாங்கி அப்படியே பேசிட்டீங்க. எல்லாம் பண்ணலாமா சென்டர் என்ன? அதில் லோக்கல் சரக் அது படம் பேர் தான் ரொம்ப எப்படி சொல்ல வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இருக்குது. பார்த்து என்ன இருப்பாங்களா எவ்ரி ஒன் இஸ் லைக் ஒன்றிங். பட் ரொம்ப ஜாலியான ஃபன்னான படம். ஒரு ஃபேமிலியோட போனால் எதுவும் வேறு மாதிரி மெசேஜ் இல்லை. ஐ திங்க் இட்ஸ் ரொம்ப அழகான. ஐ திங்க் ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு குடும்போட போய் பார்க்கணும், ஜாலியான வந்துட்டு ஒரு ஃபீல் குட் படம் இருக்குது. ஃபீல் குட் படம், குடும்பங்கள் கொண்டாடும் படமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் டைட்டில் வந்து குடும்பங்கள் கொண்டாடுமா மாஸ்டர்? எல்லாரும் கொண்டாடுறாங்களேண்ணா. அப்புறம் கொண்டாடு நல்லதுக்கும் கொண்டாடுறாங்க, கெட்டதுக்கும் கொண்டாடுறாங்களே. அப்புறம் என்ன, நல்லதுனால அதுதான், கெட்டதுனால அதுதானே. கண்டிப்பாக எங்கும் அதுதானே. இது வந்து ஓகே. எந்த டைட்டிலை தாண்டி வேறு என்னெல்லாம் ஈர்த்துச்சு மாஸ்டர் இந்த கதைக்குள்ளே உங்களை? சில விஷயங்கள் நம்ம யார் சொல்லியும் திருந்த முடியாது. அது அவங்களா மனசு வச்சா தான் திருத்த முடியும், அவங்களா மனசு வச்சா தான் திருந்த முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் அந்த கதைக்குள்ளேயும் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஒரு நல்ல கிளைமேக்ஸாக இருக்கும். அது ஒரு பெண்களுக்கு உண்டான ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். இப்படி தான் இருக்கணும், பயப்படாமல் பெண்கள்லாம் அப்படின்றது ஒரு கிளைமேக்ஸ். அதெல்லாம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா உங்களை ஒரு டான்ஸ் மாஸ்டராக பார்த்துருக்கோம், ஹீரோவை பார்த்துருக்கோம். வேறு ஏதாச்சும் ஐடியா வச்சுருக்கீங்களா இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு? இது வேறு ஏதாச்சும் பரிணாமங்கள் அவங்கள பார்க்கலாமா? வேறு ஏதாச்சும்னா என்னென்னு வேறு அந்த வேறு ஏதாச்சும் இல்லை மாஸ்டர். நான் என்ன சொல்கிறேன்னா, ஓகே ஒரு டேரக்ஷனோ இல்லை ஒரு மியூசிக்கோ அந்த மாதிரி ஒன்று இறங்கி பார்க்கலாமே அப்படின்னு. நமக்கு தெரிஞ்சு நல்லா வருது ஏதோ அதை மட்டும் செஞ்சோம் வரும். அது அவருக்கு நல்லா வரும், அவர் செய்கிறாரு. ஸோ நமக்கு தெரிஞ்சு நல்லா வர்றது டான்ஸு. சரி, இது திடீர்னு ஒரு கடவுள் ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்று போட்டார், அதை பண்ணிட்டேன், நல்லா இருந்துச்சுட்டாங்க. இல்லை கண்டிப்பாக சூப்பராக வரும் மாஸ்டர். இந்தியா கிளிக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள் முதலே தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு விஷஸ்லேருந்து ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கும் அது. என்னைக்கு தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக. லோக்கல் சரக்குள்ளே நீங்கள் வர காரணம் என்ன? லோக்கல் சரக்கு அதாவது காசு கையில் கம்மியாக இருந்ததுனாக்கா லோக்கல் சரக்கு, நிறையா இருந்ததுனாக்கா ஃபாரின் சரக்கு. இது ரெண்டுக்குமே வழி இல்லைன்னா வீட்டில் பல சரக்கு. என்ன இப்படி போக வேண்டிதான். பட் இந்த படத்துக்குள்ள நான் வந்ததுக்கு காரணம் 2 பேர். ஒன்று ப்ரொடியூசர் அண்ட் இன்னொருத்தர் எஸ்பி ராஜ்குமார் சார். ஸோ 2 பேருடைய இதில் ஒரு சீனுக்காக உள்ளே வந்து அந்த சீன் நல்லா இருந்து இப்போ இன்னும் 2 சீனாக மாறி இந்த படத்தில் ஒரு ஹைலைட்டான 2 காமெடி காட்சிகளில் ஒரு காட்சியாக இருக்குது. படம் ஃபுல்லாகவே காமெடி தான், எல்லாரும் காமெடி. யோகி பாபு, சிங்கப்பள்ளி சார், இமான் அண்ணாச்சி, சென்ராயன், அதுன்னு எல்லாம் ஒரு காமெடி பட்டாலுமே இருக்குது எல்லாம். இதுக்கு நடுவில் அவங்க படத்தோட கதையோடு வர்றவங்க. இதுவும் கதைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், கதையோட இல்லாத மாதிரியும் இருக்கும். சார் தான் படத்தோட ஹீரோ. பட் படத்துக்குள்ளே இருக்கிற படத்தில் நான் ஹீரோ அப்படின்னு. ஆமாம், ஒரு பில்டப்பான ஒரு ஹீரோ, பில்டப் ஹீரோ அப்படின்னு ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. ஸோ சுவாரஸ்யமாக வந்திருக்கு. மகிழ்ச்சியாக ஒரு நல்ல கதையம்சம் உள்ள நகைச்சுவையான ஒரு படத்தில்
நடிச்சிருக்கேன் அப்படின்ட்டுருக்கு. ஸோ புது நண்பர்கள்லாம் இது மூலிமா கிடச்சது சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாண்ணா. ஏன்னா நிறையா ஐகானிக்கான கேரக்டர்லாம் உங்கள் கேரக்டர் இருக்குது. இந்த இதுலேயும் அது சேர்றதுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். கண்டிப்பாக இந்த 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 2 காமெடி ட்ராக்கும் கன்ஃபார்மாக எல்லா நகைச்சுவை சேனல்லையும் கன்ஃபார்மாக வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிச்சயம் ஆதித்யாவிலேருந்து நாங்கள் சிரிப்புலி வரைக்கும் எல்லாத்துலேயும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக வரும். சென்றேன். நீங்கள் லோக்கல் சரக்கு ஓகே கேட்டோன்னு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? குருன்னு இருந்துச்சு. சும்மா ஐயோ மாஸ்டர் வர பார்த்துருக்காரு. சும்மா இந்த டயத்தில் வேறு பேசுகிறீங்க. அதுதான் ஐயோ ஆச்சே. அதனால் கிருன்னு அது எப்படி அந்த வார்த்தை சொன்னால் ஜிருன்னு ஏறும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் படமும். ராஜ்குமார் சார் வந்து ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகாக இப்போ ஒவ்வொரு படம் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைட் மட்டும் இருக்கும், காமெடி மட்டும் இருக்கும். ஒவ்வொரு படத்தில் சொல்கிறேன், ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு டைரக்டர் சாரோட ஸ்டைலு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க குடும்ப படம். ஒரு குடும்பத்துக்குள்ளே என்னென்ன தேவை எல்லாமே, காமெடினா காமெடி, ஃபைட்டுன்னா ஃபைட்டு, சாங்குன்னா சாங்கு, நகைச்சுவை நிறைய இருக்குது இந்த படத்தில். எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு அழகான கதை பண்ணியிருக்காரு. சூப்பர்ண்ணா. ஏன்னா எல்லாத்தையும் ஒரு கமர்ஷியலாக கொடுக்கும்போது தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அது ஜனவரி 26 வரும்போது அது எல்லாருமே கண்டிப்பாக ரசிப்பாங்க. நிச்சயமாக. அன்னைக்குன்னு பார்த்து வேற கடை வேற லீவு, என்ன பண்ண போகிறோம். சரி கண்டிப்பாக நல்லது, அன்னைக்கு லீவ் விட்டது நல்லது. அந்த டைம் பார்த்து நாங்கள் விட்டுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வாங்க, சந்தோஷப்படுவீங்க. ஓகே, அது லீவ் விட்டுற நேரம் இந்த படத்தை பார்த்துட்டாங்கன்னா அதுக்கடுத்து ஃபுல்லாகவே அந்த கடைக்கு லீவ் விட்டுறலாம். அந்த மாதிரி மனசு திருந்துற மாதிரி இந்த படம் அமையும் அப்படின்றது. விடணுக்கு தானே இத்தனை நாள் இவ்வளோ வருஷம் நம்ம போராடி இருக்கோம். நம்ம மக்கள், தமிழ்நாடு மக்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து நிறைய பேர் திருந்துவாங்க. அது மூடிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி. கண்டிப்பாண்ணா. ஓகே, இப்போ சார் சொல்லும்போது பயங்கரமாக வந்து இன்வால்வ் ஆகி நடிச்சிருக்கீங்கன்னு தெரியுது. சும்மா நடிக்கல, இன்வால்வ் ஆகி நடிச்சிருக்கீங்க. 10க்கு எல்லாரையும் பூஸ்ட் வேறு பண்ணியிருக்கீங்க நீங்கள் செட்டில். அந்த மாதிரி ஒரு கதைக்களத்துக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு உள்ளே வந்திருக்கீங்க. டேரக்டர் உங்களை எப்படிலாம் வேலை வாங்குறாரு? ஏன்னா நீங்கள் கொரியோகிராஃபராக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்டெப்பு போடியா அப்படின்னு நீங்கள் போட வச்சிடலாம். ஆனால் உங்களை நடிப்பு சொல்லிக் கொடுக்கணும்ல. அப்படிங்கும்போது ஏதாச்சும் அந்த டயத்தில் என்ன மாதிரி வேலை வாங்குவாப்பில் உங்ககிட்ட? இல்லை, முதல் நாள் ஃபஸ்ட்டு டே ஷூட்டில் எப்போவுமே ஒரு டவுட் இருக்கும்ல. இப்போ ஒரு படம் வந்துச்சு குப்பை கதைன்னு. பட் டைரக்டர்ஸ்க்கெலாம் ஒரு டவுட் வரும். டைரக்டர் ஒரு நல்ல தேத்தி மாஸ்டர் நடிக்க வச்சாரா, இல்லை மாஸ்டர் எதுவும் பண்ணாரா, இது எப்படி மாஸ்டர் அந்த படத்தில் அது ஒரு டவுட் இருக்கும்ல அவருக்குள்ள. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஷாட் வச்சார். வச்சு பார்த்தேன்னா அப்படா தப்பிச்சுட்டு போயிட்டார். அப்புறம் தான் யோசிச்சோம், ஓஹோ இவர் மனசுக்குள்ளே வேறு எதுவும் நினச்சிட்டு இருந்திருக்காரு போல் தெரியுதுன்னு. அப்போ ஸோ நல்ல மாஸ்டர் நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. உங்களுக்கு வந்து எது மாஸ்டர் ஈஸியாக இருக்கும், டான்ஸா இல்லை நடிப்பா? இல்லை, ரெண்டுமே 2 சைடு கஷ்டம்தான். அதான் அந்த சைடு கஷ்டம், அது யோசிச்சிட்டே இருக்கணும் அடுத்தடுத்து என்னென்னு. இன்னொன்று ஒன்றுக்கும் ஒன்று பெட்டராக இருக்கணும், ஒன்றுக்கு ஒன்று வேறையாக இருக்கணும், இன்னும் புதுசாக இருக்கணும். அது தேடல், பெரிய தேடல். அது ரொம்ப கஷ்டம். அதுவும் இதுவும் கஷ்டம்தான், சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி இருக்க காம்படிஷனில் நம்ம பண்ணுறதுன்றது அதுவும் கேமரா முன்னாடி அதுவும் இவ்வளோ பெரிய டைலாக்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கேரக்டராகவே மாறி அப்போ தான் அது வரும். அதுவாகவே மாறினா தான் சரி. நம்ம போடுறது எல்லாருமே இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு பார்ட்டி அப்படின்னா கூட அந்த ஸ்டெப்பு எல்லோரும் ஆடுற மாதிரி இருக்கணும்னு தோணி தான் சிம்பிளிஃபை பண்ணி ஒன்று போட்டேன். தெரியாமல் தான் பண்ணேன், அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. புதுமுக ஹீரோக்களுக்கு போகிறதுன்னு ஒன்று இருக்குது, சிம்பிள் ஸ்டெப்பு. விஜய் சார் மாதிரி ஆட்களுக்கு நல்ல ஹெவியாகவே கொடுத்தாலும் ஜஸ்ட் லைக் தட் பண்ணுவார். எங்களை மாதிரி காமெடி ஆர்டிஸ்ட்டுகளுக்கு இந்த பக்கம் நடந்து வா, அந்த பக்கம் நடந்து வா, வெரி ஹெவி மூமெண்ட்டாக இருக்கும். பட் அதையும் சுவாரஸ்யப்படுத்துவார் மாஸ்டர். அதுதான் எங்கள் டேலண்ட். அதாவது ஒவ்வொருத்தர் வந்து பேசும்போது வந்து அந்த வார்த்தைகள் வந்துடும், அந்த கண்டென்ட் வந்துடும். இப்போ சில பேர் வந்து அப்படி இப்படின்னு பேசிடுவாங்க. ஆனால் அண்ணன் சாம்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டான கண்டென்ட்டாகவும் இருக்கும், கரெக்டான வார்த்தையாகவும் இருக்கும். அந்த இதில் வந்து ஒரு ஹியூமர் இருக்கும். அந்த ஹியூமரோட அண்ணன் சாம்சனை வந்து சூப்பராக பேசுவார். அண்ணன் உங்களே அது கடவுள் கொடுத்த கிஃப்ட் தானே. சூப்பர், தேங்க்யூண்ணே. உங்கள் விக்கை பற்றி இப்போ எதாவது சொல்லணுமா? ஏதாவது இல்லை அதில் சொன்னோம், இதில் சொல்லணுமான்னு கேட்டேன். ஆனால் உண்மைக்குமே சூப்பர். உங்களுக்கு அதான் சொன்னேன், ஹியூமர் சென்ஸ் வந்து உண்மையிலே ரியலி செம்மையாக இருக்கும். ஒரு என்ன சொல்ல, டார்க் ஹியூமர்லேயும் நீங்கள் செட் ஆவீங்க, அப்புறம் வந்து அந்த பிரைட் ஹியூமர்லேயும் நீங்கள் செட் ஆவீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் நீங்கள். ட்ரூப்லேருந்து வந்தீங்கன்னா வந்து இவ்வளோ தூரம் பெருசாக வந்து சாதிச்சிருக்கீங்க. பட் இப்போ வந்து ட்ரூப்லேருந்து அதிகமாக வர்றது யாருமே இல்லை. ஏன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, இப்போ ட்ராமா ட்ரூப்புகளே கம்மியாயிடுச்சு. ட்ராமா ட்ரூப்புகள் மக்களுக்கு இப்போ கை உள்ளங்கையில் தேட்டருக்கே ஆள் வர மாட்டேங்கிறான். அப்புறங்க ட்ராமா அதுக்கு அப்புறம் தானே சார் அது. இல்லை, இங்கேருந்து மெனக்கெட்டு ஒரு வண்டியை பிடிச்சி போய் அந்த ட்ராமா ஒரு 2 hours உள்ள 1.5 hour to 2 hours தான் இருக்குது. இப்போ அதை பார்க்குறதெல்லாம் எல்லாமே உள்ளங்கையில் வந்து விட்டதால் சினிமாவே டவுனாக இருக்குது.
ட்ராமாவும் டவுனாக இருக்குது. பட் இது ஒரு கால மாற்றம், இதுக்கேற்ற மாதிரியான ஒரு விஷயம் வரணும். பட்டு திருப்பியும் வரும், இன்னொரு ட்ராமான்னு ஒன்று வர ஆரம்பிக்கும். அது ஒரு தேட்டர்லேயே நீ இன்னும் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்லலாம் இன்னும் ஈவன் பிரிட்டனில் அந்த மாதிரிலாம் கூட இன்னும் தியேட்டர்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. அதுக்கு பெரிய தேட்டரில் பயங்கரமாக சம்பாதிச்சுட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஒரு நாள் பாருங்கள், நாளைக்கு தேட்டரில் இங்கே சிவாஜி சார்லாம் அந்த காலத்தில் ஷூட் முடிச்சு போனோன்னே நேராக போய் அப்படியே வியட்நாம் வீடெலாம் ட்ராமா போடும்போது ஷூட்டிங் அவங்கள முடிச்சுருவாங்க, நேராக போனால் அங்கே மேக்கப் போட்டு அங்கே அப்படியே தேட்டரில். அது மாதிரி ஒரு காலம் வரும், தேட்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு சேலரி கிடைக்கும், அதில் நடிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அவங்க நேரில் பர்ஃபார்மன்ஸ்னு சாதாரணமாக இந்த மாதிரிலாம் இல்லாமல் தேட்டருங்கிறதே ஒரு பெரிய சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸோட வித் மியூசிக். அது இது இந்த ஃபாரின்லலாம் சொல்லுவாங்க இல்லையா, தேட்டர்ஸ்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி இங்கேயும் வர ஆரம்பிக்கும். ஸோ எல்லாமே ஒரு சர்க்கிள் இப்படி முடியும், அப்படி இறங்கும், இப்படி ஏறும். இப்போ டவுனாக இருக்குங்கிறது உண்மை. வரும், மாற்றம் வரும், கண்டிப்பாக வரும், வரணும். ஓகேங்களாண்ணா? வரணும். ஓகே, டேடி சூப்பர் ஸ்டார் மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஃபைனல் டச்சில், கிளைமேக்ஸில் அப்படின்னு. அது என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம் அவங்க கிட்ட இருந்து? ஆக்சுவலி எனக்கே தெரியல, பிகாஸ் நானும் பார்த்தேன். என்னங்க இப்படி சொல்லிட்டாங்க? பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு, பட் என்ன பண்ணிருக்கு எப்படி எதிர்பார்க்கணும், நானும் அதுதான் உங்கள் கூட நானும் பார்த்த போகிறேன் ஃபர்ஸ்ட் நாள். இன்னும் மூவி ஃபுல்லாக நீங்கள் பார்க்கல? சரி, நடித்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நடிச்சு ஐ திங்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கே எல்லா மூவியில் டிஃப்ரெண்ட் இருப்பாங்களா. அண்ட் எனக்கு நான் இன்ஜினியர் முடிச்சுட்டு ஐபிஎம் ஜாப் குவிட் பண்ணிவிட்டு இந்த ஃபீல்டில் வந்திருக்கேன். ஸோ அதுக்காக எனக்கு ஆக்டிங் ரொம்பவே பிடிக்கும். எல்லா ஒரு கேரக்டர்ஸ் எப்படி கொண்டு வரணும் அண்ட் யூனோ ப்ளே டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், ஷோ த ஆக்டிங். ஸோ எனக்கு செட்டில் இருக்குது, ஒர்க் பண்ணுறது எனக்கு ஒர்க் மாதிரி இல்லை, ஐ லவ் இட். ஸோ எனக்கு எப்போவுமே பிடிக்கும். அண்ட் ஐ திங்க் எஸ்பி ராஜ்குமார் சார் அண்ட் தினேஷ் மாஸ்டர் கேமி ஒரு நல்லா அது பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்காக அவ்வளோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஐ திங்க் ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஸோ பிகாஸ் இந்த எல்லோரும் எனக்கு கேள்வி யார் பார்த்தாங்க எடிட்டிங்கில், சார் டைரக்டர் சொன்னாங்க அந்த சீன் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ நானும் எதிர்பார்க்குறேன், ஹோப்ஃபுல் இட் கம்ஸ் அவுட் வெல். அண்ட் அந்த மெசேஜ் நம்ம எல்லா குறுக்குக்காக இட் கம்ஸ் அவுட் டு த ஆடியன்ஸ். ஓகே, ஏன்னா இன்ஜினியர் படிச்சிருந்தீங்களா நீங்க? ஆமா, இன்ஜினியர் படிச்சுட்டு இன்ஜினியர் வேலை கிடைக்கலன்னு இதுக்கு வந்தீங்களா? ஏன்னா வேலை கிடைச்சிருக்கு, ஐபிஎம்ல ஜாப் பண்ணிருக்கு, குவிட் பண்ணிட்டு இந்த இதுக்காக பேஷனுக்காக பெங்களூர்ல எலிட் மிஸ் இந்தியா ஏஷியா 2016ல. ஸோ மிஸ் இந்தியா ஏஷியா வின் பண்ணிட்டு வேற லெவல்ல கொஞ்சம் ஷோ ஆஃப் பண்ணலாம். ஓகே, பெரிய ஆள் தான். ஓகே, நைஸ் மேம். ஸோ இன்ஜினியர் முடிச்சுட்டு தென் ஐ டிட் மை மிஸ் இந்தியா காம்படிஷன், அந்த அப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கேன். கண்டிப்பாக. தேங்க்யூ. சென்ட்ரைனா, ஒரு குடும்பஸ்தனாக நடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நாங்கள் சென்ட்ரைனா நிறையா பார்த்துருக்குறோம். என்ன மாதிரினா ஒரு வில்லனாக பார்த்துருக்கோம், காமெடினா பார்த்துருக்கோம். இந்த இப்போ அடுத்த குடும்பஸ்தனா பார்க்க போகிறோம். சென்ட்ரைனுக்கு வந்து என்ன நடித்தா நல்லா இருக்கும்னு சென்ட்ரைனா என்ன நினைக்கிறாப்புல? அப்படிலாம் இது மக்கள் தான். அவங்க மக்கள் சென்ட்ராயனை இப்படிலாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க, மக்கள் ஆசைப்பட்றாங்க. அதை தாண்டி என்கிட்டையும் ஒரு ஆசை இருக்குது, அதை தாண்டி உங்ககிட்டையும் ஒரு ஆசை இருக்குது, அதையும் தாண்டி ஒவ்வொரு டைரக்டர் சார்கிட்டையும் ஆசை இருக்குது. சென்ட்ராயனை இப்படிலாம் நடிக்க வைக்கலாம், இப்படியெல்லாம் நடிக்க வைக்கலாம், இப்படியெல்லாம் நடிக்க வைக்கக்கூடாது, இதில் அந்த படத்தில் வந்துச்சு, இந்த படத்தில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ட்ரை பண்ணுறாங்க டைரக்டர் சார். ஒவ்வொரு டைரக்டர் சாரும் எதிர்பார்க்குறத நான் கண்டிப்பாக கொடுப்பேன். அது கண்டிப்பாக எல்லா டைரக்டருக்கும், வில்லனா, காமெடினா, குணச்சித்திரமா, என்ன கேட்டாலும் பட்டாசா வச்சுட்டே இருக்கும்போது அப்படியே சரிண்ணா அதையும் தாண்டிங்கிறத தாண்டதை கொஞ்சம் நிப்பாட்டி உங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்குன்னு சொன்னீங்களா, அதை ஒரு தடவை போட்டு போயிட வேண்டியதானே? இங்கே இல்லை, அது ஆசை இருக்குது, அது இப்போதைக்கு வேணாம். சும்மா இல்லை, அது வயசு இருக்குது, சைஸ் இருக்குது, அழகு இருக்குது, அறிவு இருக்குது, அது ஒரு நேரத்தில் வரும், புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணிக்கிறோம். இப்போ அது வேணாம், சொல்ல வேணாம். ஓகேண்ணா, ரைட்ண்ணா. சரி, மாஸ்டர்கிட்ட மாஸ்டர், இப்போ நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா புது படத்தை போடுறதோட பழைய படத்தை போட்டு அதை தேட்டரில் கொண்டாடி ஸ்டேட்டஸ் போட்டு எல்லோரும் பயங்கரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ 2K கிட்ஸுக்கு அதுதான் ரீசெண்ட் டயத்தில் ஃபேவரட், ரீரிலீஸ்ன்னு சொல்லி. ஆமாம், ரீரிலீஸ் பண்ணி என்னென்னா அதை கொண்டாடுறாங்க. ரிலீஸ் ஆகிற படத்துக்கு போக மாட்டேங்காங்க. அதில் வர்ற கூட்டத்தோட இதில் வர்ற கூட்டம் தான் டபுளாக இருக்குது. அப்படிங்கும்போது இந்த சின்ன பட்ஜெட்டில் வர்ற படத்துக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்குமா? ப்ரொடியூசரே பதில் சொல்லுவார். என்னங்க சார்? இல்லை, இதே கேள்வி தான் நேற்றுக்கு தந்தி டிவியில் கேட்டாங்கண்ணே. ஆக்சுவலி என்னென்னா, நல்ல படம் நீங்கள் எடுத்திங்கன்னா எந்த ஒரு படங்களும் ப்ரீவியஸ் மூவி வந்தாலும் ஒன்றும் பாதிப்பாகாது. பட்
அந்த கண்டென்ட்டை நம்ம உள்ளே கொண்டு வரது ஆடியன்ஸ்க்கு சில ப்ரமோஷனும் தேவைப்படுறது இன்றைக்கி. அப்படின்னா இப்போ இந்த ப்ரமோஷன்லாம் பண்ணுறோன்னா ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வரதுக்கு இப்போ வினய் தாண்டி வர அப்புறம் முத்து வந்தது. இல்லை முத்து தான் பெஸ்ட்டு கலெக்ஷன் சொன்னாங்க, இருக்கிறதுலே பெஸ்ட்டு கலெக்ஷன் வந்ததுன்னாங்க. ஆனால் அதனால மற்ற படம்லாம் பாதிப்புலாம் ஆகாது கண்டிப்பாக. அது வேறு ட்ராக், அது டோட்டலாக வேறு ட்ராக். பட் இந்த மாதிரி லோக்கல் சர்க்கு மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா குட் ஃபேமிலி காமெடி என்டர்டெயின்மெண்ட் வித் சோஷியல் மெசேஜ். ஷாம் சார் சொல்கிறாங்களே, மெசேஜ் எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ அது மக்கள்கிட்ட சேரட்டும். மற்றபடி இதோட மாஸ்டரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக ஹைலைட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு ஹீரோ இல்லாமல் அந்த கதாபாத்திரம் வாழ்ந்துட்டார். ஒரு நீங்கள் சரக்குன்ற வார்த்தையில் நடுத்தர ஒரு குடும்பத்தை பொறுப்பு இல்லாமல் ஒருத்தன் எப்படி இருந்தான்னா அவன் எப்படி வாழ்வான்? மறக்காமல் தேட்டரில் போய் பார்த்துட்டு தினேஷ் மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holiday. The Chennai Silks. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.